ஹை குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம கூட அன்சி அக்கா வந்திருக்காங்க. அவங்க கிட்ட போய் கேட்கலாமா? ஹாய் அன்சி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. நீங்கள் எப்படி இருக்கீங்கக்கா? நான் சூப்பராக இருக்கேன் அன்சி. ஓகே குட்டீஸ், நம்ம இந்த வீக் சண்டே கிளாஸ்க்குள்ளார வந்துட்டோம். ஸ்டார்டிங் நம்ம எப்போ போல என்ன பண்ண போகிறோம்? ப்ரேயர்க்கா. ஆமாம், ப்ரேயரோடு தான் ஆரம்பிப்போம். ஓகே, நம்ம அக்கா நம்மளுக்காக ப்ரேயர் பண்ண வர போகிறாங்க. எல்லாரும் கண்ணு மூடி ரெடியாக இருங்க, ஓகேவா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நல்ல மாலை வேலை பொழுதிற்கா ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா, சண்டே கிளாஸ் ஊழியங்களுக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சிறு பிள்ளைகளை ஆண்டவரே நீங்கள் கொடுத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சிறு பிள்ளையின் ஊழியத்தை நடத்துகிற ஆசிரியர்களை ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். இந்த பிள்ளைகள் ஆண்டவரே உம் வேதத்தின் வசனங்களை ஆண்டவரே அப்பா கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஞானத்தை தந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா கல்வியிலும் ஆண்டவரே வேதத்திலும் சிறந்து விளங்கி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கும் ராஜ்யத்தை கட்டப்பட ஆண்டவரே நீங்கள் வல்லமையாய் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா பிள்ளைகளை ஆண்டவரே போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. அப்பா இந்த பிள்ளைகளினால் ஆண்டவரே அவங்க குடும்பங்களும் பெற்றோர்களும் ஆண்டவரே அப்பா ஆசீர்வதித்து ஆண்டவரே அப்பா சபையில் ஆண்டவரே அப்பா ராஜ்யம் கட்டப்பட ஆண்டவரே அப்பா பெரிய காரியங்கள் இந்த பிள்ளைகளாக ஆண்டவரே நீங்கள் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தை ஆண்டவரே உங்கள் திருக்கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுங்க. இன்னுமாய் ஆண்டவரே நீங்கள் வல்லமையை பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஓகே குட்டீஸ், நம்ம ஆண்டி நம்மளுக்காக ப்ரேயர் பண்ணி முடிச்சிட்டாங்கல்ல. ஓகே அன்சி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? டான்ஸ் பார்க்க போகிறோம்க்கா. ஆமாம், டான்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீக்கோட டைட்டிலே நம்ம இன்னும் பார்க்கல. அந்த டான்ஸில் தான் ஒளிஞ்சிருக்கு. நீங்கள் கண்டுபிடிப்பீங்களா குட்டீஸ்? அன்சி அக்காவும் நம்ம கூட கண்டுபிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன அன்சி, நீங்களும் கண்டுபிடிப்பீங்களா? ஆங்க்கா. ஆமாம், அக்காவும் கண்டுபிடிப்பாங்களா? நீங்களும் கரெக்டாக கண்டுபிடிச்சி கெஸ் பண்ணி சொல்கிறீங்களா? ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம டான்ஸ்குள்ளார போயிடலாம். ஓகே குட்டீஸ், நம்ம டான்ஸ்லாம் பார்த்து முடிச்சிட்டோம்ல. நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேனே அன்சி, நீ இந்த வீக்கோட டைட்டில் கண்டுபிடிச்சியா? நான் கண்டுபிடிச்சிட்டேங்க்கா. என்ன டைட்டில் சொல்லு பார்க்கலாம். இயேசு நம்மை நேசிக்கிறார். ஆமாம், அன்சி அக்கா கரெக்டாக சொல்லிட்டாங்கல்ல. நீங்களும் கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அன்சி? ஸ்டோரிக்கா. ஆமாம், ஸ்டோரி பார்க்க போகிறோம். எல்லாரும் டான்ஸ் ஆடி ரொம்ப டயர்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே அன்சி, அக்கா சொல்கிற ஸ்டோரியை கவனமாக கேளுங்க, ஓகேவா? ஹாய் குட்டி, பிரைஸ் தி லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்களாம் கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம ஸ்டோரி டைம்குள்ளே தான் போகிறோம். உங்களுக்கு எல்லாருமே கதைனா ரொம்ப பிடிக்கும் தானே? ஸ்டோரினாவே ரொம்ப ஜாலியாக இருக்கும். அது கதை கேட்டே கூட நிறைய பேர் தூங்கிடுவீங்கல்ல. ஆனால் இங்கே தூங்கக்கூடாது. எல்லாருமே ஸ்டோரி நல்லா கவனிக்கணும், ஓகேவா குட்டீஸ்? இப்போ நம்ம எதை குறித்து பார்த்துட்ருக்கோன்னா, ஏசப்பா நம்ம நேசிக்கிறார். அதை குறித்து தான் இந்த வாரத்தில் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதை குறித்து டான்ஸ் பார்த்துருப்பீங்க. அக்காலாம் சூப்பராக உங்களுக்கு டான்ஸ் ஆடிருப்பாங்க தானே குட்டி பசங்கள்லாம்? ஓகே, எல்லாம் பார்த்தீங்களா? இப்போ நம்ம அது குறித்து ஒரு ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஏசப்பா நம்ம இடத்துல எப்படியெல்லாம் அன்பு கூறுறாரு, எப்படியெல்லாம் நம்மளை நேசிக்கிறாரு, அது குறித்து தான் ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு சின்ன பையன்
அந்த பையனோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் பேர் சைமன். அவன் ரொம்ப ஏழையான். அவங்க அம்மா வந்து வீட்டு வேலை செஞ்சு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து அவங்க வந்து, ஆனால் அப்படியே வீட்டு வேலை செஞ்சாலுமே அவங்க கிட்டலாம் வந்து அவ்வளோவா காசுலாம் இருக்காது. அந்த அம்மாலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த பையனுக்குமே நினச்ச மாதிரி வாங்கி சாப்பிட முடியாது. ரொம்ப கஷ்டப்படுற பையன். ஒரு நாள் என்ன பண்ணான், சைமனுக்கு வந்து ஒரு ஆசையாக இருந்துச்சான். ரோட்டில் ஒரு வழியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ஐஸ்கிரீம் கடையை பார்த்தானா. ஐஸ்கிரீம்னாவே உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் தானே? சின்ன பசங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும் தானே? ஆமாம், அந்த பையனுக்கும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சான். எனக்கு ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டானா. அப்போ வந்து சரின்னு சொல்லிட்டு, சரி அந்த கடையில் போயிட்டு கேட்கலாம், எப்படி கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு தயக்கமாக வெளியே நின்றுட்டு இருந்தானா. அப்போ வந்து அந்த கடையிலேருந்து ஒரு அண்ணா வந்து வெளியே வந்தாங்களாம். வெளியே வரும்போது அந்த அண்ணா இவனை பார்த்தோன்னே ரொம்ப கோவமாக இருந்தாராம். ஏன் இந்த அண்ணா நம்மளை பார்த்து இவ்வளோ கோவப்படுறாங்க? அண்ணா சாக்லேட் ஐஸ்கிரீம் எவ்வளோண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா கிட்டே கேட்டாராம். அந்த பையன் கேட்ட உடனே அந்த அண்ணா என்ன சொன்னான், அந்த கடைக்கார அங்கிள் என்ன சொன்னாராம், ரொம்ப கோவமாக, எதுக்குடா கேட்குற, 20 ரூபீஸ்டா போடா அப்படின்னு சொல்லிட்டாராம். ஏன் ஒரு ரொம்ப கோவமாக இருக்காரு? சரின்னு சொல்லிட்டு நம்ம காசு நம்ம சேர்த்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டானா. வீட்டுக்கு போயிட்டு அம்மா கொடுக்குற காசு, அம்மா வந்து அப்பப்போ 1 ரூபா தருவாங்களே, உங்களுக்கு கூட கொடுப்பாங்க தானே, அம்மா அப்பா காசுலாம் கொடுக்குறாங்க தானே, அதெல்லாம் நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்களா இல்லை செலவு பண்ணிடுறீங்களா? ஒரு சில சேர்த்து வைப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த பையன் வந்து அவன் நினச்ச பொருளை அவன் வாங்கி சாப்பிடணும்ல, அதுக்காக என்ன பண்ணானா, ஒரு ரூபாவாக சேர்த்து வைப்பான். நான் டெய்லியும் அம்மா கொடுக்குற 1 ரூபாவை சேர்த்து ஒரு 20 ரூபீஸ் ஆறு வரையும் அவன் அப்படியே சேவ் பண்ணி வச்சுருந்தானா. உடனே வந்து அந்த காசு சேர்ந்த உடனே மறுபடியும் அந்த கடைக்கு போனானா. பயந்துகிட்டே போனானா. ஏன்னா எப்போவுமே அந்த அண்ணா வந்து இவனை பார்த்த உடனே என்னன்னு தெரியல, ரொம்ப கோவமாக இருப்பாரான். எப்பவுமே வந்து அவங்ககிட்ட கேட்குறதுக்கே பயமாக இருக்கும். அப்படியே போகும்போது மறுபடியும் போனானா. அண்ணா அப்படின்னு சொன்னானா. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா கேட்டாராம். உடனே அண்ணா சாக்லேட் ஐஸ்கிரீம் எவ்வளோ அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானா. 20 ரூபீஸ்டா அப்படின்னு சொன்னோடனே ஓகே சரிங்க அண்ணா, அப்புறம் வெனிலா ஐஸ்கிரீம் எவ்வளோ அண்ணா அப்படின்னு கேட்டாராம். அப்புறம் கேட்ட உடனே அவர் சொன்னாராம் ரொம்ப கோவமாக மூஞ்சி வச்சுட்டு, இப்போ எது கேட்குற, 15 ரூபாடா போடா அப்படின்னு சொன்னாராம். உடனே யோசிச்சு பார்த்தானா, ஓகே நம்ம வெனிலா ஐஸ்கிரீமே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா ஒரு வெனிலா ஐஸ்கிரீம் கொடுங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானா. உடனே இவர் என்னமோ பார்த்துட்டு, இவங்கிட்டலாம் காசு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மனசுக்குள்ளே நினச்சிட்டு, இந்தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்களாம். உடனே கொடுத்தோடனே போய் சாப்பிட்டு அந்த தட்டு கீழே எப்பயுமே வந்து டிப்ஸ் வச்சுட்டு போவாங்கள்ல, ஒரு சிலரெல்லாம் வந்து சாப்பிட்டதுக்கும் மேலே அவங்க ஏதாச்சும் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாக்க டிப்ஸ் கொடுத்துட்டு போவாங்கள்ல. அந்த மாதிரி வந்து அவனுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் என்ன உங்களுக்கே தெரியும் தானே. அவனுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் வந்து வெனிலா சாக்லேட் ஐஸ்கிரீம். அவனுக்கு வந்து சாக்லேட் ஐஸ்கிரீம் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து அவன் வெனிலா ஐஸ்கிரீம் 50 ரூபீஸ் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு 5 ரூபா பேலன்ஸை வந்து அவன் வந்து தட்டில் வச்சுட்டு போனானா. உடனே இவர் போனாராம். போய் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த தட்டை எடுத்து பார்க்கும்போது அதில் 5 ரூபீஸ் இருந்துச்சான். எப்படி இந்த பையன், என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்குதே, இவங்ககிட்ட காசே இருக்காதுன்னு நினச்சோம், பரவாயில்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டு 5 ரூபா நம்மளுக்கு டிப்ஸும் கொடுத்துட்டு போயிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா மூஞ்சி இவனை போய் திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி இருந்தாராம். இப்போது அந்த பையன் நினச்சிருந்தா அவன் பிடிச்ச ஐஸ்கிரீம் அவர் வந்து சாக்லேட் ஐஸ்கிரீம் கூட வாங்கியிருக்கலாம். ஏன்னா அவன்கிட்ட 20 ரூபீஸ் இருந்துச்சு, அவன் சேர்த்து வச்சான் கஷ்டப்பட்டு. அவன் நினச்சிருந்தா அவன் நினச்ச ஐஸ்கிரீமை வாங்கி அவனால் சாப்பிட்ருக்க முடியும். ஆனால் அவன் அதை நினைக்காம அவன் வந்து அவனுக்கு பிடிக்கலனாலுமே அந்த வெனிலா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அந்த அண்ணாக்கு வந்து அந்த 5 ரூபா வச்சுட்டு போனானா. அப்போ இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது குட்டீஸ்? நம்ம எப்பயுமே வந்து மற்ற பிள்ளைங்களிடத்துல வந்து நம்ம எப்பயுமே வந்து அவங்கக்கிட்ட ஏழையாக இருக்கிறதுனால அவங்க கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுட்ருப்பாங்க, அவங்கக்கிட்ட ஸ்மெல் வரும், எப்படி உங்ககிட்டலாம் நம்ம எப்படி பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து எரிச்சலாக நடந்துப்பாங்க, கோவமாக நடந்துப்பாங்க. ஆனால் நம்ம அப்படிலாம் அப்படி இருக்கக்கூடாது. ஏசப்பா நம்மிடத்தில் எப்படியாலாம் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தாருன்னு உங்களுக்கே தெரியும். ஏசப்பா எப்படி நம்மளை நேசிக்கிறாரோ அதே போல் தான் நம்மளும் வந்து பிற இடத்துலையும் நம்மளும் வந்து அன்பாக இருக்கணும். நம்மளை எப்படி நம்ம நேசிக்கிறோமோ அதே போல் தான் மற்றவங்களிடத்துலையும் கோவம் இல்லாமல் அவங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையிலாம் இருக்கட்டும், மற்றவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிவிட்டு நன்மை செஞ்சுட்டு அவங்களுக்கு நம்ம அன்பு குருகளாக இருக்கணும். இந்த கதையிலேருந்து நீங்களும் அதை தான் தெரிஞ்சுப்பீங்க நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்களும் வந்து எல்லா பிள்ளைகளிடத்துலையும் அன்பாக இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஓகே குட்டீஸ், இப்போ நீங்கள் ஸ்டோரி அழகாக கேட்டு முடிச்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். இப்போ அதுலேருந்து ஒரு வசனம் பார்க்கலாமா? எல்லோரும் இப்போ வந்து நம்ம அன்பை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம், நேசிக்கிறத பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். மத்தேயு 19:19 உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. மறுபடியுமா சொல்கிறேன் குட்டீஸ், மத்தேயு 19:19 உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இந்த ஸ்டோரியிலேருந்து நம்மளும் இது தானே கற்றுக்கிட்டோம். நம்ம எப்படி நம்மிடத்தில் நம்மளை எப்படி நம்ம நேசிக்கிறோமோ அதே போல தான் இந்த ஸ்டோரி மூலிமா மற்றவங்களையும் நம்ம நேசிக்கணும் அப்படின்றது தான் இந்த வசனம் சொல்லுது. ஓகேவா குட்டீஸ்? நெக்ஸ்ட் வீக்கில் புது ஸ்டோரியோட புது வசனத்தோடு நான் உங்களை பார்க்குறேன். பாய்.
அப்பா சோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த நல்ல மாலை நேரத்துக்காய் சோத்திரம். தேவரீர் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, அப்பா உம்முடைய சமூகத்தில் அப்பா அருமையான வார்த்தைகளை ஆண்டவரே இயேசுவை நேசிக்கணும் என்று சொல்லி அப்பா இந்த கற்றுக்கொண்ட உம்முடைய வேத வசனத்தை ஆண்டவரே அதை பற்றி கொண்டு அப்பா பிள்ளைகள் வாழ்க்கையில் அது கடைபிடிக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இயேசுவானவர் ஆண்டவரே நன்மையும் தீமை அறிவிக்கும் வெண்ணையும் தேனையும் சாப்பிட்டார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டது போல பிள்ளைகள் ஆண்டவரே நன்மையை தெரிந்து கொள்ள ஆண்டவரே இந்த சிறு வயதில் நீர் அப்படி செய்ய போவதற்காய் சோத்திரம். பிள்ளைகளோடு இருங்க ஆண்டவரே. பிள்ளைகள் வருங்காலத்தில் உமக்காக எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாய் நீர் மாற்ற போவதற்காய் சோத்திரம். கர்த்தருடைய கரத்தில் ஆண்டவரே இந்த ஆண்டவரே சண்டே கிளாஸை கொடுக்குறோம். தொடர்ந்து நீர் மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.